ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் கேமரா ரா ஃபில்டர். அதாவது ஒரு இமேஜில் நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் இமேஜில் கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னா இந்த கேமரா ரா ஃபில்டர் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து மேக்ஸிமமான கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதிலேயே பண்ணிடலாம். ஒரு சிங்கிள் ஃபில்டர். ஸோ நீங்கள் அதிலே வந்து எல்லா எடிட்டிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜை கட் பண்ணுறது இது தவிர நீங்கள் வந்து ஒரு கலர் கரெக்ஷன்ஸ், லைட்டிங்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அது முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் வரும். இது உங்கள் ரெடி டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நான் வந்து 2 இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜஸில் நீங்கள் வந்து நார்மலாக கேமராவில் எடுத்த இமேஜ். ஸோ இதில் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து இந்த இமேஜை ஒரு அட்ராக்டிவான இமேஜாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டாக வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ அதை நீங்கள் கேமரா ரா ஃபில்டர் வச்சே நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்டர்ஸ் போய்க்கோங்க. அதில் கேமரா ரா ஃபில்டர் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கேமரா ரா ஃபில்டர்னு போட்டிங்கன்னா ப்ரௌசரில் உங்களுக்கு ப்ளக்இன் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நியூ வெர்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோட்டோஷாப்போட புது வெர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கேமராவில். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப் வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பு இன்ஸ்டால் பண்ணுறது, தென் வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஃப்ரீ வெர்ஷன் இது எல்லாமே சொல்லியிருப்போம். ஃப்ரீயாக நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணால் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு சேம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமமான ஆப்ஷன்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் நிறையா அப்டேட்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதோட பேனல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் நிறையா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுமோ எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பேசிக் எடிட், இதில் நீங்கள் பேசிக்காக இமேஜுக்கு தேவையான பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வேணும்னா டெம்பரேச்சர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எக்ஸ்போசர் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்போசர் கொடுத்து அதை லைட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ட்ராஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கணுமோ அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டுலையும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து இந்த இமேஜில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வியூவில் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் இமேஜுக்கு நீங்கள் எந்தளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்ஸை எப்பயுமே நீங்கள் வந்து குறைச்சி தான் வைக்கணும். ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து எக்ஸ்போசராக தெரியும். உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல தெரியும். ஸோ அதனால் ஹைலைட்ஸை எப்பயுமே வந்து ஒரு மீடியம் லெவல்லே குறைச்சிக்கோங்க. ஷேடோஸ் வேணும் அப்படின்னா ஷேடோஸ் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். ஸோ வந்து இதில் நம்மளுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து எப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ வந்து இதில் டெக்ஸ்சர் அப்படின்னா உங்கள் இமேஜுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது எந்த அளவுக்கு அதில் டெக்ஸ்சர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அது கொஞ்சம் கூட்டி கொடுக்கும், டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும் உங்கள் இமேஜுக்கு. ஸோ கிளாரிட்டி அப்படின்னா சேம் அதே தான். இது வந்து மோர் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த இமேஜுக்கு இதுதான் வந்து உங்களோட கிளாரிட்டி லெவல்.
ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன் இதெல்லாமே இருக்கும். வைப்ரன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறனால உங்களுக்கான இமேஜில் ஒரு சின்ன பாப்அப் வந்து உங்களுக்கு தெரியும், கலர் பாப்அப். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் நிறையா உங்களுக்கு மோர் பாப்அப் வந்து கிடைக்கும். ஸோ அதை எப்போயுமே நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்த இமேஜ். அதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இதை விட நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இப்போ நம்ம பேசிக் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு கீழே அப்படியே போனீங்க அப்படின்னா கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க நீங்கள் இதிலையும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ்ஸான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எந்த ஏரியா வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஷேட் மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டில் மட்டும்தான் கிடைக்கும், பழைய அப்டேட்டில் இதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் இதில் வந்து பர்டிகுலர் கலருக்கு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரெட், இது வந்து ரெட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் இதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ரெட்டு. ஸோ இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். தென் வந்து அடுத்தது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டேப் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்கள் இமேஜுக்கு நீங்கள் ஷார்ப்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஷார்ப்னஸ் கொடுத்துக்கலாம். தென் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்து நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் இமேஜுக்கு ஒரு ஸ்மெட்ச் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ அதுவும் உங்கள் இமேஜுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா கலர் மிக்சர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பர்டிகுலர் கலருக்கான ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரெட்டுக்கு மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சேச்சுரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த கலர் எல்லாமே எனக்கு கம்மி பண்ணணும், இல்லை சேச்சுரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இதில் நீங்கள் HSL ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டார்கெட் பட்டன் கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த கலரில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து உங்களுக்கு ஹியூவோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதே மாதிரி சேச்சுரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சேச்சுரேஷனை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து லூமினன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லூமினன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். தென் வந்து அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் டோனிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட ஹைலைட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹைலைட்ஸில் ஏதோ ஒரு கலர் பர்டிகுலர் கலரில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இது உங்களுக்கு தேவைப்படாது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணுறவங்க மட்டும்தான் ஒரு ஹைலைட்ஸுக்கு கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து அதை ஒரு ஃபோட்டோ வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி உங்கள் இமேஜை வந்து பிரைட்டாக கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் இமேஜை வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து இதில் விண்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமேஜுக்கு தேவையான ஃபோக்கஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது அந்த பார்டர் வந்து உங்களுக்கு டார்க் ஆகி அந்த இமேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும். சேம் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் விண்டேஜ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட இமேஜில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கொண்டு வரும். ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு விண்டேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்கள் மிட் பாயிண்ட்டை நீங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ரவுண்ட்னஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
எந்த அளவுக்கு அந்த உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு அது ஃபோக்கஸ் கொடுக்குதுன்னு நீங்கள் பார்த்து அதோட மிட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான ரவுண்ட்னஸை நீங்கள் மேனுவலாக இதில் கொடுத்துக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்த இமேஜுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு இருந்த இமேஜ், அதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த இமேஜ். இந்த கட் பண்ணி இமேஜ் பேக்ரவுண்ட் மாற்றுறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே உங்கள் இமேஜோட எஃபெக்ட்ஸ் வந்து கூட்டி கொடுக்கணும், ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி உங்களுக்கு கொண்டு வரணும் இமேஜ் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேமரா ஃபில்டர் யூஸ் பண்ணி அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்கான லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேமராவில் உங்கள் இமேஜை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக காமிக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எந்தெந்த லெவலில் எப்படிலாம் உங்கள் இமேஜுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ இதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்கள் இமேஜில் டைரெக்டாக அப்படியே அப்ளை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் இமேஜ் வந்து ஒரு பக்காவான இமேஜாக வந்து இப்போ மாறிடுச்சு. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த பிஃபோர் இமேஜ், திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கேமரா ஃபில்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதிலையே கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் லேயரில் அப்படியே அது அப்ளை ஆயிரும். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நீங்கள் உள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் தனித்தனியாக மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இதில் நம்ம ஃபோட்டோஷாப் தவிர மற்ற எல்லா எடிட்டிங் சம்மந்தமான எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து எடிட்டிங்கில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட், தேங்க்யூ.